ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கபிரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு பேசக்கூடிய சீமான் அவர்கள் காங்கிரஸ் சோத்துல உப்பு போட்டுதான் சாப்பிட்றாங்களா அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சிருந்தாரு. அதற்கு பதில் சொல்லும் மாணிக்கம் தாகூர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர்னு எதற்கு உதயநிதிக்காக இவர் வக்காலத்து வாங்கிட்டு வரார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சீமான் அவர்கள் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் காங்கிரஸ் பார்ட்டியை பல காலகட்டங்களில் பல கட்சிகள் ரொம்ப ரொம்ப மோசமாக விமர்சிச்சிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் பார்ட்டியை விமர்சிக்கிறதுன்றது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரியான நிறைய விமர்சனங்களை எதிர்கொள்றதும் காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த மாதிரி எல்லா காலகட்டத்திலையுமே காங்கிரஸ் பார்ட்டி நிறைய விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டி எதையும் தேவையில்லாமல் பண்ண மாட்டாங்க. காங்கிரஸ் பார்ட்டியும் சரி, காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்கவங்களும் சரி, எல்லாம் நல்ல காரியமான ஆட்கள், காரியக்காரங்க எல்லாம். அவங்க ஒரு விஷயத்த பேசுகிறாங்கன்னா அதிகாரம் வேணும், அந்த கட்சியின் தேவையின் அடிப்படையில் தான் அவங்க பேசுவாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் சரி, அந்த கட்சிக்கும் சரி, அதிகாரம் கிடைக்குதுன்னா மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. இஷ்யூ பேஸ்டாக நம்ம கட்சியை ஒருத்தவங்க திட்டாங்க, நமக்கு எதிராக பேசிட்டாங்க, இல்லைன்னா தமிழ்நாட்டில் பெரிய ஒரு சிக்கல் போய்கிட்டு இருக்கு, அந்த சிக்கலுக்காக நம்ம பேசணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் காங்கிரஸ் பார்ட்டி பேசுவாங்க. அதிகாரத்துக்கு மட்டும்தான் அந்த கட்சி ரெஸ்பாண்ட் பண்ணும். மக்களுக்காக, நீதி நேர்மைக்காக, தன்மானத்துக்காகலாம் அந்த கட்சி ரெஸ்பாண்டே பண்ணாது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இப்போ ரெஸ்பாண்ட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி எப்போ ரெஸ்பாண்ட் பண்ணார் அவர் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா? டிஎம்கேவோட சண்டை போடும்போது நான் சொன்ன மாதிரி காரியத்துக்காக தான் பண்ணார். ஸோ அப்போ கிளியர் கட்டாக காங்கிரஸ் பார்ட்டிக்கு சீட்ஸ் வேணும், திமுக மேலே நம்பிக்கை இல்லை, தாவேக்கா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் அப்போவே ஏற்பட்டுருச்சு. ஸோ அதிகாரம் சார்ந்த ஒரு சண்டை தான் அப்பயுமே. அது இஷ்யூ பேஸ்டான சண்டை கிடையாது. திமுகவோட ஆட்சி சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அதிகாரம் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்போ அடிக்கிறாங்க. அப்போ மாணிக்கம் தாக்கூர் ஃபுல் ஃபோர்ஸில் காங்கிரஸ்காரங்களாம் சும்மா ஒன்றும் கிடையாது, நாங்களும் பதிலடி கொடுப்போம், ஆச்சு பூச்சின்லாம் அட்டாக் பண்ணார். இப்போ திரும்பவும் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஃபுல் ஃபார்மில் இறங்குறார். ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் யாரையோ சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணுறார். இப்போ திமுகவை தூக்கி போட்டாச்சு, புதுசாக ஒரு கட்சியோட போய் சேர்ந்தாச்சு. இப்போ சீமான் அவர்கள் தாவேக்காவை ஹெவியாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கார். மாணிக்கம் தாக்கூர் இப்போ இறங்கி சீமான் அட்டாக் பண்ணுறார். நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் பார்ட்டிக்கு விமர்சனங்கள் எதிர்கொள்றதுன்றது புதுசு ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டிக்காரங்க கண்டுக்கவே மாட்டாங்க, விமர்சனம் பண்ணால் பண்ணிட்டு போங்கன்னு போய்கிட்டே இருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்போ சீமான் அவர்கள் பேசின உடனேயும் இறங்கி ஃபுல் ஃபோர்ஸில் மாணிக்கம் தாக்கூர் பதிலடி கொடுக்குறாருன்னா, ஏதோ ஒரு வகையில் தாவேக்காவை காப்பாற்றணும்னு அவர் பார்க்குறார். தாவேக்காவோட தேவை இப்போ காங்கிரஸுக்கு இருக்கு. தாவேக்கா இந்தியா அலையன்ஸ்ல சேர்ந்தாலும் நல்லதுன்னு காங்கிரஸ்காரங்க பார்த்துட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நல்லதுன்னு அது வேணும் அவங்களுக்கு, அந்த முயற்சியிலையும் இருக்காங்க. ரைட், இப்போ ஃபுல்லாக இறங்கி நம்ம சீமான் அவர்கள் அட்டாக் பண்ணணும். சீமான் அவர்கள் அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்டிகேவை திமுகவோடையும் கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டிக்கு இப்போ ரைட், ஏதோ ஒரு வகையில் நம்ம தாவேக்காவை எப்படியாவது ஹாப்பி ஆக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் தமிழர் மாதிரியான சும்மா பேசிட்டு போகிற கட்சி கிடையாது, எங்களுக்கு 140 எம்பி இருக்காங்க, இங்கே ரீஜனலாகவும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், ரொம்ப பழமையான கட்சியாக நாங்கள், எங்களை பார்த்து இப்படி விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு சீமான் அவர்களும் முன்னாடி பேசியிருக்கும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் 4% தனிச்சின்னு வாங்கியிருக்கோம், நீங்கள் இத்தனை அலைன்ஸோ வச்சுருந்தா கூட நீங்கள் 4% வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இதில் எப்படி பார்க்குறீங்க? இப்போ காங்கிரஸ் சும்மா பேசிட்டு போகிற கட்சி கிடையாதுன்னு சொன்னார்ல, அது உண்மைதான். அவங்க பேசக்கூட மாட்டாங்க, அவங்க அரசியலும் பண்ண மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் காங்கிரஸோட அரசியல் செயல்பாடுனா என்ன பண்ணாங்க? கடைசியாக சீட் ஷேரிங்காக சண்டை போட்டாங்க. அது சீட் ஷேரிங்க்கு முன்னாடி அவங்க கட்சிக்குள்ளே சண்டை போடுவாங்க. அவங்க கட்சிக்குள்ளே நிறைய அணிகள் இருக்கும்,
தொண்டர்களை விட அணிகள் நிறையா இருக்கும் கட்சியில். அவங்களுக்குள்ள அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க காங்கிரஸில். அவங்களுக்குள்ள உட்கட்சி மோதல்கள்லாம் இருக்கும். பட் அதை தாண்டி அவங்க மக்களுக்குலாம் எதுவும் பண்ணது கிடையாது, மக்களுக்கான பிரச்சனைகள் எடுத்து பேசுனதும் கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டிக்கும் மக்களுக்கும் பெரிய ஒரு தொடர்பும் கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டியை உயிர்ப்போட வச்சதே திமுக தான். திமுக கூட்டணி தான் காங்கிரஸ் பார்ட்டியை உயிர்ப்போட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அதை பண்ணாங்கன்னா, திமுகவுக்கு காங்கிரஸ் பார்ட்டியோட தேவை இருந்தது, இந்தியா அலையன்ஸோட தேவையும் இருந்தது. ஸோ அதனால காங்கிரஸ் பார்ட்டியை ஒரு மாதிரி ஒரு ஷேப்பில் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு தாவிக்காவை போய் விட்டியாச்சு, அட்டை மாதிரி அப்படியே இப்போ தாவிக்கா கிட்ட போய் இருக்காங்க. இன்னைக்கும் அவங்களுக்கு பெரிய அரசியல்லாம் கிடையாது. இப்போ வெறுமனே அவங்க சீமான் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் அட்டாக் பண்ணி தான் இப்போ பேசியிருக்காங்க. அதுவும் மாணிக்கம் தாக்கூர்ன்ற ஒரு லீடர் தான். காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்க மற்ற லீடர்ஸ்லாம் வேற ஸ்டாண்ட் இருக்கும். இதுலேயுமே மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஸ்டார்டிங்லேயே அவர் ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்தாரு, ஸ்லைட்டா ப்ரோ டிவிகே ஸ்டாண்ட் எடுத்தாரு. இப்போ அந்த ஸ்டாண்டை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக எடுக்கிறாரு. அவரோட கரங்கள் இப்போ பலப்பட்டிருக்கு. இப்போ திமுக நல்லா ஜெயிச்சுதான் வச்சுக்கோங்களேன். இப்போ செல்வ பிறந்தகை அவர்களோட கரங்கள் பலப்பட்டிருக்கும், மாணிக்கம் தாக்கூர் அவர்களோட கரங்கள் பலவீனப்பட்டிருக்கும். இப்போ அவருக்கு ஏற்ற மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கு. இது மாணிக்கம் தாக்கூர் அவர்களோட டைம். இப்போ ஸோ ஃபுல் ஹாப்பியில் அவர் இருக்காரு, ஃபுல்லாக அவர் அட்டாக் பண்ணுறாரு. இப்போ பலத்தை பற்றிலாம் பேசுறதுக்கு பெரிய பலம்லாம் இன்னைக்கு ஒன்றும் காங்கிரஸ் பார்ட்டிக்கு கிடையாது. சீமான் அவர்கள் ஒரு இண்டிவிஜுவலாக 2016 ஒரு கட்சியை ஆரம்பித்து 2024 8% ஓட்ஸை வாங்குறாரு. இன்னைக்கும் 4% ஓட்ஸை வாங்குறாங்க. காங்கிரஸ் பார்ட்டி எவ்வளோ பெரிய ஒரு இயக்கம். நேற்று கூட நம்ம நேரு அவர்களை, காந்தி அவர்களை பற்றிலாம் பெருமையாக நம்ம பேசணும். இந்தியாவுக்கே விடுதலை வாங்கி தந்த ஒரு கட்சி, பெரிய ஒரு அரசியல் புரட்சியை இந்தியாவில் ஏற்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை இந்த அளவு குட்டிச்சோராக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு செயல்திறனற்று இருக்கக்கூடிய ஒரு கட்சியா காங்கிரஸ் பார்ட்டி மாறி இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டியால இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ல ஈடுபட முடியாது. காங்கிரஸ் பார்ட்டியால இன்னைக்கு ஒரு 2000 பேர் திரட்ட முடியாது. அன்பார்ச்சுனேட்லி ஒரு பெரிய போராட்டம் நடத்த முடியாது. மக்களோட பிரச்சனைகளை கையில் எடுத்து பேச முடியாது. எவ்வளோ இஷ்யூஸ் அவங்க காங்கிரஸ்காரங்க பேசுகிறாங்க? ஒன்றுமே கிடையாது. அவங்க கட்சி மோதல்களில் ஈடுபடுவாங்க. ஸோ அதனால இந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போய் இருக்காங்க. இன்னைக்கு திமுக இல்லைன்னா காங்கிரஸ் இல்லைன்ற சூழல் தான் இவ்வளோ நாளாக இருந்தது. இப்போ தாவேக்கா இல்லைன்னா காங்கிரஸ் இல்லை தமிழ்நாட்டில். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டியை பலம் பொருந்திய ஒரு இயக்கமாக மாற்றினதுல உங்களுக்கு ஒரு ஒரு பார்ட்டும் கிடையாது. அதை அந்த காலத்தில் நேரு அவர்களும் காந்தி அவர்களும் பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் சேர்ந்து கட்டினாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு அடிச்சு நீங்கள் காலி பண்ணிட்டீங்க. இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டின்ற பார்ட்டிக்கு பெரிய ஸ்ட்ரென்த்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால உங்களோட சாதனைன்னு இதில் பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இருக்கு பாருங்க, உங்களோட சாதனைன்னு பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டியை பலவீனப்படுத்தினதை தாண்டி வேற ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸில் இந்த 5 வருட காலங்களில் நாங்கள் கடுமையாக உழைச்சி காங்கிரஸை பலப்படுத்தியிருக்கோம்னு சொல்ல முடியுமா? காங்கிரஸ் பார்ட்டியோட பார்ட்டி லீடர்ஸில் யாராவது ஒருத்தங்களை எடுத்து இந்த ஒரு 5 வருஷ காலகட்டத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காங்கிரஸ் பார்ட்டி அவங்க ஸ்ட்ராங் ஆகியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நான்லாம் கன்னியாகுமரிக்காரன், எனக்குலாம் தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங். ஆனால் நீங்கள் காங்கிரஸ் பார்ட்டியோட பிரசன்ஸே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பார்ட்டியாக இருக்கும். காங்கிரஸ் பார்ட்டியோட பிரசன்ஸ் பெருசாக கன்னியாகுமரியில் இருக்காது. இப்போ நம்ம சைதாப்பேட்டில் இருக்கோம், திமுகவோட பிரசன்ஸை இங்கே பார்க்கலாம். தாவேக்கா ஜெயிச்சதுக்கு அப்புறம் தாவேக்காவோட பிரசன்ஸை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு வகையில் பார்க்குறீங்க. போஸ்டர்ஸ் இருக்கும், பேனர்ஸ் இருக்கும், தொண்டர்கள் அங்கே நடந்து போவாங்க, ஏதோ ஒரு வகையில் பார்ப்பீங்க. கன்னியாகுமரியில் நீங்கள் பெருசாக காங்கிரஸோட பிரசன்ஸை பார்க்க முடியாது, பெரிய லெவலில் பார்க்க முடியாது. எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் பார்ப்பீங்க. அதுவும் இங்கெல்லாம் அக்ரெசிவாக எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுறாங்கல்ல, அந்த அளவுக்கு கூட அங்கே பண்ண மாட்டாங்க. அக்ரெசிவாக எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே என்னன்னா, பாஜகன்ற ஒரு பெரிய கட்சி இருக்கு. பாஜகவை பார்த்தா மைனாரிட்டிஸுக்கு அங்கே ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். குறிப்பாக கிறிஸ்டின்ஸை பொறுத்தவரை அங்கே மைனாரிட்டின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ கிறிஸ்டின் ஓட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எலெக்ஷன் டைமில் கன்சாலிடேட் ஆகி காங்கிரஸ் கிட்ட போயிடும். காங்கிரஸுக்கு தெரியும் என்னாலும் நமக்கு ஓட்டு கிடச்சிரும், நம்ம ஒன்றும் பெருசாக கஷ்டம்லாம் பட வேண்டாம். அப்புறம் மீதி ஓட்ஸ் அங்கே பிஜேபி கிட்ட போயிடும். இவ்வளவு தான் அவங்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ அதனால ரைட்டு, காங்கிரஸ் பார்ட்டி பெரிய கட்சியாக கூட இருக்கலாம், நேஷனல் லெவலில் 100 சீட்ஸ் வச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? 100 சீட்ஸ் காங்கிரஸ் பார்ட்டிக்கு இருக்குன்னா நீங்கள் எந்த வகையில் அது கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க? ஒன்றுமே கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு பெரிய ஒரு பேஸ் இருக்கு. அதை வச்சு தான் இன்னைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு பெரிய மனிதர்கள் போட்ட அந்த அடித்தளத்தை பயன்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க காங்கிரஸ் பார்ட்டிக்கு வலு சேர்க்க என்ன பண்ணீங்க? இதை நான் ஏன் சொல்றேன்னா, சீமான் அவர்கள் கரெக்டா தப்போ, அவர் சொந்தமா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு சொந்தமா 8% ஓட்டு ஆரம்பிச்சு வாங்கிட்டார்ல. இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க?
முடிஞ்ச அளவுக்கு அப்படியே காங்கிரஸ் பார்ட்டியோட அப்படியே சேர்ந்துருந்து காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ளே எப்படி நம்ம அதிகாரத்தை ருசிக்கலான்னு பார்க்கறது, காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ளே எப்படி மேலே ஏறி போகலான்னு பார்க்கறது, அப்புறம் காங்கிரஸ் பார்ட்டி யாரோட அலைன்ஸ் வச்சா நம்ம தப்பிப்போன்னு பார்க்கறது. இது என்ன அரசியல்? இது மக்களுக்கு இந்த அரசியலால் என்ன பிரயோஜனம் இருக்குது? இப்போ பார்த்தா ஈழ பிரச்சனையை பற்றிலாம் பேசுகிறாரு அந்த இடத்துல. சீமான் அவர்கள் வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஒன்றுமே பண்ணலையா. அதான் வந்து நீங்கள் இவ்வளோ ஈழ பிரச்சனையை காட்டி வந்து இங்கே தமிழரை வந்து ஒன்று சேர்க்குறீங்க, ஆனால் வந்து நீங்கள் எத்தனை தடவை ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கீங்க, ஆனால் ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் நிறைய போகிறீங்களே அப்படின்ற. அதுவும் அவர் ஈழம்னு கூட வார்த்தை யூஸ் பண்ணுற, ஸ்ரீலங்கான் தான் யூஸ் பண்ணுறார், ஸ்ரீலங்கன் தமிழர்கள்ன்றார் அவர். ஸோ அப்போ எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, ஈழத்தமிழர்களை பற்றி அவருக்கு பேச முடியுது பாருங்கள். 2009 நடந்த சம்பவத்துக்கு அப்புறமும் இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்களால் ஈழத்தமிழர்கள் பற்றி பேச முடியுது. இப்போ இன்னொரு கட்சியாக இருக்காங்கன்னா பேச மாட்டாங்க. இப்போ சில இஷ்யூஸை திமுக பெருசாக கையில் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இப்போ டாஸ்மார்க்கில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கல்ல, இந்த இஷ்யூவை ஓப்பனாக திமுக எடுத்து பேச முடியாது. ஏன் பேச முடியாது? வாங்குறதே அவங்க தான். இதுக்கு முன்னாடி அவங்க தான் வாங்கினாங்க. இந்த சிஸ்டம் உருவாக்குனதுல அவங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. அதிமுக பீரியட்லையும் இருந்தது. ஸோ அதனால பெருசாக அவங்களால கையில் எடுத்து பேச முடியாது. ஸோ தெரியும், இதை பேசினா நமக்கு சிக்கல் வரும்னு தெரியும். ஆனால் காங்கிரஸ் பார்ட்டியோட அந்த ஆட்டிடியூடை பாருங்க. ஈழ மக்களுக்கு பெரிய ஒரு துரோகத்தை நீங்கள் பண்ணிருக்கீங்க. உங்கள் ஆட்சி காலத்தில் தான் அது நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா திமுக பெருசாக ஈழ பிரச்சனையை பற்றிலாம் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது பேக் ஃபயர் ஆயிரும்னு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னொரு கட்சி தலைவரை பார்த்து ஈழத்தமிழர்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. உங்களுக்கு கொஞ்சமும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை. அதே கேள்வியை நம்மள நோக்கி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியுமா? ஒரு வார்த்தை அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமா? காங்கிரஸ் பார்ட்டியோட வரலாறு என்ன? இதை பற்றிலாம் உங்களுக்கு எந்த புரிதலுமே இல்லை. இன்னைக்கு தமிழ் மக்கள் காங்கிரஸ் பார்ட்டியை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டி பலவீனமாக இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டியால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற புரிதல் தமிழ் மக்களுக்கு இருக்கு. இல்லைன்னா காங்கிரஸ் பார்ட்டி இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு வச்சுப்போமே. பிஜேபியோட டஃப்பான பார்ட்டி காங்கிரஸ். அதிகாரத்தை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ண ஒரு கட்சி காங்கிரஸ். ஆக்சுவலாக இப்போ நான் UPA 1 and 2 காலகட்டத்தில் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அப்போவுமே பார்த்தோம்னா மற்ற கட்சிகளை சார்ந்திருக்கும் போதே காங்கிரஸ் கொஞ்சம் அதிகாரத்தை எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சி தான். அப்போ இந்திரா காந்தி பீரியட்லாம் எப்படி இருந்திருப்பாங்க காங்கிரஸ். இன்னைக்கு மக்கள் ஓரளவுக்கு காங்கிரஸை ஏற்றுக்கிறதும் காங்கிரஸை பெரிய ஒரு அச்சுறுத்தலாக பார்க்காம இருக்கிறதுக்குமான காரணம் என்னன்னா, காங்கிரஸ் இன்னைக்கு வீக்காக இருக்காங்க. காங்கிரஸால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான். ஸோ அதனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதெல்லாம். அவர் ஈழ மக்களோட இஷ்யூவெல்லாம் கையில் எடுக்கிறார். ஈழ மக்கள் பற்றி அவர் பேசுகிறார். அதுவும் காங்கிரஸ் பார்ட்டியிலிருந்து அதை அவர் பேசுகிறார். ஸோ இதெல்லாம் பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, சீமானுக்கு மேக்சிமம் டேமேஜ் ஏற்படுத்தணும். எதுக்கு உங்களுக்கு சீமானுக்கு மேக்சிமம் டேமேஜ் ஏற்படுத்தும்? இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த அளவுக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பிஜேபி எதிர்த்து பேசியிருப்பாரா? என்னைக்காவது இந்த அளவுக்கு பிஜேபி எதிர்த்து அவர் பேசியிருப்பாரா? ஸோ பிஜேபியை விட என்டிகே எதிர்க்க வேண்டிய தேவை மாணிக்கம் தாக்கூருக்கு எங்கிருந்து வந்தது? அப்போ நீங்கள் நிஜமான காங்கிரஸ்காரராக இருந்தால் உங்களோட மிகப்பெரிய எதிரி பாஜக தான். நீங்கள் காங்கிரஸ் பார்ட்டியில் எந்த லீடர் வேணாலும் எடுத்துக்கோங்க. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இப்போ சீமான் அட்டாக் பண்ண மாதிரி காங்கிரஸில் இருக்கக்கூடிய எந்த லீடர்ஸுமே பிஜேபி அட்டாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ கூட காங்கிரஸில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பிஜேபி பெருசாக ராகுல் காந்தி மட்டும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. கூட இருக்க லீடர்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஈவன் மல்லிகார்ஜுன அர்ஜுன கார்கே கூட அந்த அளவுக்கு அட்டாக் பண்ண மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் நீங்கள் இருந்துக்கிட்டு நீங்கள் என்டிகே மேலே உங்களுக்கு இவ்வளோ கோவம். நீங்கள் சொன்ன மாதிரி 4% ஓட்டு தாங்க அதுக்கு. அந்த கட்சிக்கு 4% ஓட்டு எடுத்த ஒரு கட்சி நீங்கள் கண்டுக்காமல் போய்கிட்டே இருக்கலாம். பிஜேபி அட்டாக் பண்ணுறதை விட இவங்களை நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் யாரை சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நமக்கு ஒரு புது குதிரை கிடச்சிருக்கு இப்போ சவாரி பண்ணுறதுக்கு. எப்படியாவது கைக்குள்ளே வச்சுக்கணும் நம்ம. அதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் இறங்கி போய் என்டிகேவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்ததாக சீமான் அவர்கள் வந்து விஜய் பற்றியும் நிறையா விமர்சனம் வச்சுருந்தாரு. அவர் வந்து இந்த 60 மொத்தமாக 68 படங்கள் நடிச்சிருக்காரு. அதில் ஒரு படம் கூட நல்ல படம் இல்லை. ஆனால் அவரை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நிறைய அமைச்சர்கள் பற்றியும் விமர்சனம் வச்சுருந்தாரு. அந்த ஆங்கிளில் பார்க்கலாமா எனக்கு தெரில. ஏன்னா இப்போ எனக்கு கில்லி படம் பிடிக்கும். எனக்கு உங்கள் மற்றவங்க பற்றி தெரில. எனக்கு கில்லி ரொம்ப பிடிக்கும். அது போக போக்கிரி ஓரளவுக்கு பிடிக்கும்.
விஜய் இந்த காமெடியா சில படங்கள்லாம் பண்ணியிருப்பார்ல, அந்த மாதிரி காமெடி படங்கள் பிடிக்கும். இந்த போக்கிரிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியாக என்டர்டெய்னிங்காக இருக்கும் காமெடி படம். இது தாண்டி நீங்கள் சர்க்கார் மெர்சல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பெருசாக பிடிக்காது. அது எனக்கு என்னமோ ரொம்ப ஹைப்பர் கமர்ஷியலாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் அதெல்லாம் பெரிய ஹிட் இல்லைண்ணா, இந்த படங்கள்லாம் பெரிய ஹிட்டு. ஸோ அதனால் ஓகே, டேஸ்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். விஜய் அவர்கள் நல்ல படம் பண்ணுறாரா கெட்ட படம் பண்ணுறாரான்னு தாண்டி விஜய் ஹிட்டான படங்கள் நிறைய கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்போது தம் அடிக்கிற மாதிரி திமுக தான் வந்து நிறையா வந்து இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை எல்லாம் உண்டு பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால வந்து இங்கே போதைப்பொருள் வந்து ஒழிக்க முடியல, அதனால தான் பெண்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுதுன்னு மாதிரி விஜய் பேசியிருந்தார். அதற்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தானே படத்தில் வந்து இந்த மாதிரி நான் தம் அடித்தா வந்து இந்த பொண்ணு மயங்கும், நான் 10வது பாட்டில் நான் குடிக்கிறேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் தானே பாடி விட்டு போனீங்க, அதெல்லாம் அப்போ என்ன பூமியில் இருப்பது 4 பங்கு தண்ணிடா, தண்ணி அடிப்பதில் தப்பு ஒன்றும் இல்லைடா, 3 பங்கு தண்ணி தான் நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த மாதிரி நல்ல செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் தப்ப மாட்டார். தமிழ்நாட்டில் வரக்கூடிய 99% மூவிஸ் பார்த்தோம்னா மோசமான மூவிஸ் தான். என்னோட பாயிண்ட் என்னன்னா, விஜய் சக்ஸஸ்ஃபுல்லான நடிகர். சக்ஸஸ்ஃபுல்லான நடிகர்னாலே மக்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். மக்கள் பார்வையில் விஜயோட படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸோ எனக்கு என்னமோ அது பெரிய விஷயமா படலை. எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவில் படத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். நெகட்டிவ் கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப பண்ண மாட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ட்ரிங்க் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லாம் அவரோட படங்களில் இருக்காது. ஸோ அவரோட படங்கள் பார்த்தோம்னா தாய் குலத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறவராக இருப்பார், பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறவராக இருப்பார், ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க. பட் விஜயோட படங்கள் பார்த்தோம்னா நிறைய நெகட்டிவ் கேரக்டர்ஸும் இருக்கும், அந்த விஷயங்கள்லாம் இருக்காது. பட் அதை தாண்டி மக்கள் அவரை ஒரு ஆக்டராக ஏற்றுக்கிட்டாங்க. என்னை பொறுத்தளவில் விஜய் அவர்கள் ஒரு ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர். பட் ரொம்ப டேலண்டான ஆக்டரா, பெஸ்ட் ஆக்டரான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். எனக்கு ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கும்போது அவர் இன்னும் ஹைலி டேலண்டட் ஆக்டர். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் டெஃபினட்டாக விஜய் கிடையாது. விஜய் அவர்களை பொறுத்தளவில் சக்ஸஸுக்கு தேவையான அந்த ஃபார்முலா அவருக்கு தெரியுது. எந்த மாதிரியான பாடல்கள் மக்கள்கிட்ட கரெக்டாக ரீச் ஆகும், எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் வந்து மக்களை கேப்சர் பண்ணும், கமர்ஷியலாக எது செல் ஆகும், அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து அவருக்கு பெருசாக இருக்குது. ஸோ சினிமாவில் நம்ம அவரை ஒன்றும் சொல்கிறதுக்குன்னு நினைக்கிறேன், ஹைலி சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் அவரோட படத்தில் இருக்கக்கூடிய மெசேஜ் தப்பாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு நடிகரும் அதுலேருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா இந்த லாஸ்ட் 30 இயர்ஸில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி படங்கள் பார்த்தோம்னா தேவையில்லாத விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க. பெண்களை ரொம்ப மோசமாக சித்தரிக்கிறது, ட்ரக் கல்ச்சரை என்கரேஜ் பண்ணுறது, பார்ட்டி கல்ச்சரை என்கரேஜ் பண்ணுறது, பப் கல்ச்சரை என்கரேஜ் பண்ணுறது, தேவையில்லாத டாக்ஸிக்கான விஷயங்களை என்கரேஜ் பண்ணுறதை ஃபுல்லாக நம்ம திரைப்படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பியூரிட்டேரியன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு நடிகர்கள் தப்ப மாட்டாங்க. ஆனால் இப்போ சீமான் அவர்கள் ஏன் அதை பேசுகிறாருன்னா, அவர் சினிமாவில் படங்கள் இயக்கும் போது கொஞ்சம் அந்த பொறுப்போட ஒரு படங்கள் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வாழ்த்துக்கள்லாம் அந்த படம் ஒன்று பண்ணார்ல, பியூரா சுத்த தமிழ்லேயே பேசுவாங்க அந்த படம் ஃபுல்லாக. அது என்ன படம் தெரியல. அந்த படம் ஆக்சுவலாக பெருசாக ஓடலை. இப்போ அந்த ரிஸ்க் ஒருத்தர் எடுக்கிறாருன்னா இப்போ நானும் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஏன்னா கோடிக்கணக்காக பணம் போட்டு படம் பண்ணுறாங்க. அப்போ நான் சுத்த தமிழ்லேயே தான் அந்த படம் ஃபுல்லாக பேசுவேன்னா அந்த படம் ஓடாமல் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, ப்ரொடியூசருக்கு நஷ்டமாக இருக்குது வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக எனக்கு பெரிய பாதிப்பு ஒரு டைரக்டராக. ஏன்னா அடுத்து எனக்கு வாய்ப்பு கிடைக்காது, ஹிட் ஆனதான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஃப்ளாப் ஆயாச்சுன்னா என்ன ஓரம் கட்டிடுவாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ரிஸ்க் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தமிழ் மேலே பற்று இருக்குது, நம்ம நல்ல விஷயத்த பண்ணணும் அப்படின்றதுக்காக சீமான் அவர்கள் அந்த ஒரு ஸ்டாண்டை எடுத்து அந்த மாதிரியான ஒரு படத்தை அவர் பண்ணுறார். சுத்த தமிழில் அந்த படம் ஃபுல்லாக பேசுகிறாங்க. அந்த படம் அதுக்கப்புறம் பெருசாக ஓடவும் இல்லை. மாதவன் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், நானும் அது பார்த்ததில்ல. அது தம்பி மாதவன் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் தான் நடிச்சிருப்பாரு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று வாழ்த்துக்கள் நினைக்கிறேன். அந்த படம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சீமான் அவர்களுக்கு ஒரு அரசியல் இருக்குது. அந்த அந்த அரசியலுக்கு எதிராக படமும் அவர் பண்ணல. சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த அரசியல் இருக்கு, ஆனால் படங்கள் பண்ணும்போது நான் என் அரசியலை படத்துக்குள்ள கொண்டு வர முடியாது, ஏன்னா கொண்டு வந்தால் படம் ஓடாதும்பாங்க. ஆனால் சீமான் அவர்கள் இது என்னோட அரசியல், இந்த அரசியலுக்கு உட்பட்ட படத்தை தான் நான் பண்ணுவேன்ற மாதிரி அவரோட அரசியலை படத்துக்குள்ளேயே அவர் கொண்டு வர. ஸோ அவர் அந்த ஆங்கிள் இருந்து விஜய் அவர்கள் அப்ரோச் பண்றாரு. விஜய் அவர்கள் பெரிய தூய அரசியல்லாம் பேசினாலும் அவர் படத்தில் பேசின விஷயங்கள்லாம் தவறான விஷயங்களா இருக்குன்னு அவர் கொண்டு போறாரு. அதான். பட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்டர் தான் விஜய்.
நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பார்ல அந்த மாதிரி தவறான இந்த ட்ரிங்க் பண்ணுறதா இருக்கட்டும், தம் அடிக்கிறதா இருக்கட்டும். கண்டிப்பாங்க. அது யார் பண்ணல நீங்க சொல்லுங்க தமிழ் சினிமால. அப்போ இவ்வளோ பேரை இன்ஸ்பயர் பண்ணிட்டு எல்லாத்தையும் போதைக்கு அடிமையாக்கிட்டு வந்துட்டு திமுக தான் போதைக்கு கலாச்சாரம். அது மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கணும். மக்கள் ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் வரார், ஒரு சினிமாக்காரர் அரசியல்வாதி ஆகிறாருன்னா முதல்ல கேட்கணும், மக்களுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்கணும். உங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்ன, இந்த சொசைட்டியை மேம்படுத்துறதுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும். அப்புறம் அதுக்கு அந்த அரசியல்வாதி பதில் சொல்லணும். 10 வருஷமா நான் உங்களுக்காக போராடி இருக்கேங்க, பாடுபட்டு இருக்கேங்க, இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்காக தாங்க பண்ணியிருக்கேன், இவ்வளவு இழப்புகள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், தியாகங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லணும். அது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தால் நீங்கள் அவருக்கு ஓட் போடணும். ஆனால் நமக்கு அதெல்லாம் கிடையாது இல்லை. தமிழ் மக்களை பொறுத்தளவு ஒருத்தர் ஃபேமஸாக இருந்தாருன்னா உடனே விரட்டி அடிச்சு உயிரே போனாலும் பரவாயில்ல, என் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, அவரை பார்த்தா மட்டும் எனக்கு போதும். அவரை பார்க்கறதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அவர் கண்டிப்பாக ஓட்டும் போடுவீங்களே. நீங்கள் உயிரை கொடுத்து அவரை பார்க்க ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் அவருக்கு ஓட்டு போடவும் தயங்க மாட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவில் ஒரு நடிகராக இருந்தால் மட்டும் போதும். அவர் நமக்கு நல்லது பண்ணியிருக்காரா, அவரால் நமக்கு பிரயோஜனம் இருக்கா அப்படின்லாம் பார்க்கறது இல்லை. முதல்ல இந்த மைண்ட் செட் வேணும். நம்ம தான் எஜமானர்கள். ஆனால் நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க, அவர் ஒரு மன்னர், நடிகர்னா அவர் ஒரு மன்னர் மாதிரி, அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற இடத்துல நீங்கள் ஒரு நடிகரை வச்சுட்டீங்கனாலே அப்போ நீங்கள் சரண்டர் ஆகிடுறீங்க நடிகர்கிட்ட. அதனால நம்ம மக்களோடலாம் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது அந்த ஆர்கியூமெண்ட்டெல்லாம். நம்ம ஆளுங்களை பொறுத்தளவில் நடிகராக இருந்தாருன்னா போதும்.